Assalamualaikum. நம்ம சேனலில் ஃப்ரீயாக ஹென்னா கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கும் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து ப்ரைடல் டிசைன்ஸில் வந்து ஸ்டார்ட் அப் தான் ஃபர்ஸ்ட்டு போடுவோம். அந்த ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ் எல்லாம் இன்றைக்கி போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு லைன் கொடுத்து அது மேலே ஒரு லைன் ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். மேலே வந்து ஒரு ஃப்ளார் தான் போட போகிறோம். லீஃப் மாதிரி 2 கொடுத்துருக்கோம், பட் அந்த ரெண்டுமே ஜாயின் பண்ண வேணாம் சென்டரில். அதே மாதிரி போட்டு அது மேலே வந்து நான் ஃப்ளார் மாதிரி கொடுத்துக்க போகிறேன். இதுக்கு மேலே வந்து நாம் அவுட் ப்ளேஸ் கட் ஒர்க் பண்ண போகிறோம். இது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன் எப்படி பண்ணணும்னு. அந்த கிளாஸ் எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த கிளாஸ் நல்லா புரியும். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் கிளாஸஸ் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி இந்த சைடும் ஒன்று போட்டுக்கிறேன். இப்போது இந்த சைடு வந்து எவ்வளோ தூரம் போடுறது அப்படின்றக்காக நம்ம போட்டால் ஃபுல்லாக கூட போகலாம். ஸோ இப்படி ஒரு லைன் வந்து அது சும்மா ஒரு டாட்டாக மட்டும் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும், இவ்வளோ தூரம் இருந்தால் போதும். ஒரு லைனெல்லாம் நேராக போட தேவையில்லை, அதோடு நிறுத்திக்கலாம். அந்த லைன் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே போக வேணாம். அந்த இடத்த விட அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேருந்தே நம்ம போகலாம். சென்டரில் அந்த கேப் இருக்கிற இடத்துல வந்து 2 லீஃப் போட்டுக்கிறேன். அதே மாதிரி முன்னாடி போட்டிருக்கோம் இல்லையா ஒரு ஃப்ளார், அங்கேயும் போட்டுக்க போகிறேன். இப்போ அந்த கேப் அதிகமாக இருக்கனால அங்கே ஒரு குட்டியாக சர்க்கிள் ஒன்று போட்டுக்கிட்டேன். இது வந்து நம்ம இன்ப்ளேஸ் கட் ஒர்க் பண்ணுறப்ப அது எப்படின்னு கட் ஒர்க் அந்த கிளாஸில் வந்து இதுவும் சொல்லியிருப்பேன், எது குட்டி சர்க்கிள் எல்லாம் போடுறோம் அப்படின்னு. இப்போ வந்து நம்ம அவுட் ப்ளேஸ் கட் ஒர்க் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி அந்த லைனை டிஸ்டர்ப் பண்ணாமல் உள்ளே பேஸ்ட் வரவே கூடாது. வெளியே மட்டும் அழகாக அதை வந்து ஃபில் பண்ணுங்கள். எதுவுமே ஷேப் மாறக்கூடாது. ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க டிசைனோட ஷேப் எதுவுமே மாறக்கூடாது. அது மேலேயே வந்து நம்ம டார்க் மட்டும் பண்ணணும். டார்க் பண்ணுறப்போ உள்ளே போகக்கூடாது பேஸ்ட், வெளியவே இருக்கவே பண்ணுங்கள். இப்போ நம்ம அப்படி உள்ளே போகிறமே பண்ணணும், டிசைன் ரொம்ப குட்டியாக போயிடும், ஃபில்லிங்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அந்த பெட்டல்ஸ்லாம் வந்து நான் ஷேட் பண்ணிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் நடுவில் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து லைன் வந்து அப்படியே எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல முடிங்க. நடுவில் நீங்கள் அப்படியே ப்ரெஷர் வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து முடிக்கிற இடம் வரைக்கும் ப்ரெஷரை மாற்றாமல் அதே ப்ரெஷரோடு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு அழகாக லைன்ஸ் வரும். ஒரு திக் லைன் போட்டுட்டு அது கீழே ஒரு தின் லைன் போட்டுக்கிறேன். அந்த தின் லைனில் ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது பார்டர்ஸில் பார்த்துருப்போம் இந்த டிசைன். இதை வந்து இன்னொரு டைப்லேயும் போடலாம், பட் வந்து இப்போ பேசிக் கிளாஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கம்மா போடுற மாதிரி போடுங்க. நான் அதிலே சொல்லி கொடுத்துருப்பேன், சேம் அதே தான். கம்மா போடுற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு அந்த கீழே இருக்கிற லைனை வந்து டார்க் ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி நேராக லைன்ஸ் போடாதீங்க, நீட்டாகவே இருக்கிறதுனால. கம்மா போடுறப்ப இப்படி வளைச்சி விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடுங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா இப்படி தான் லைன்ஸ் ரெண்டுமே ரொம்ப சின்னதாக பக்கமாக போட்டிங்கன்னா உள்ளே போகிற அந்த கம்மா மாதிரி போடுறதும் சின்னதாக போடணும். அதுவும் பெருசாக போட்டு லைனும் சின்னதாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி போடாதீங்க, அது பார்க்கவே அது என்ன டிசைனே தெரியல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாகவே போட்டுங்க. பட் நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா உள்ளே கொடுக்குற டிசைனும் பெருசாக கொடுங்க, சின்னதாக போட்டிங்கன்னா உள்ளே போடுற அந்த டிசைனும் சின்னதாக போடுங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு லைன் கொடுத்து ஒரு லைன் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். அது மேலே ஒரு ரோஸ் தான் ட்ரா பண்ண போகிறேன். இந்த டிசைன் எப்படின்னா கையில் வந்து ஃபுல்லாக இருக்கணும். ஒரு சில பேர் வந்து கேட்பாங்க, எனக்கு கை ஃபுல்லாக டிசைன் இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சிலர் கேட்பாங்க, எனக்கு அதிகம் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க, கொசன்னு வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து எனக்கு கை ஃபுல்லாக டிசைன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்பாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் டிசைன் கொடுத்து பண்ணிங்கன்னா கை ஃபுல்லாக இருக்க மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் முடிக்கிற மாதிரியும் இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும்.
கொஞ்சம் ஹெவியாக போட்ட மாதிரியும் இருக்கும் பார்க்க லுக். ஃபுல்லாக ஸ்பைரல் கொடுத்து 2 லைன் வந்து ஹம்ஸ் போட்டுக்க போகிறேன் ஃபுல்லாகவே. ஹம்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டியாக போடுங்க, நீட்டாக போடுங்க. எல்லாமே ஒரே சைஸில் வர மாதிரி போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து அது மேலே வைன்ஸ் கொடுக்க போகிறேன். 3 வைன்ஸ். அதே மாதிரி இந்த பக்கம் 3 வைன்ஸ், இந்த பக்கம் 3 வைன்ஸ் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு இப்போ ஒரு சின்ன ஒரு லைன் மாதிரி போட்டுக்கிட்டு இப்போ வந்து அங்கங்கே நான் வந்து டாட்ஸ் மாதிரி வைக்க போகிறேன். டாட் இல்லை, சும்மா லைட்டாக அந்த கோனில் இருக்க பீஸ் சும்மா அங்கங்கே வச்சு எடுக்கிற மாதிரி லைட்டாக வச்சு எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஒரு தின் லைன் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு திக் லைன் போட்டுக்க போகிறேன். முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு தின் லைன் கொடுத்து அது கீழே வந்து ஹம்ஸ் போட்டு இதை முடிச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட் 3rd டிசைன் பார்க்கலாம். இதில் வந்து யூ தலைகீழாக போடுவோம் இல்லையா, ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்து அது மேலே யூ தலைகீழாக போடுற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது மேலே வந்து லோட்டஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம போட போகிற லோட்டஸ் வந்து ஃபுல்லாக போடாமல் இந்த ட்ராப் ஷேப் மட்டும் போட்டு உள்ளே மட்டும் 2 லைன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி டிசைன் கொடுத்து இதுக்கப்புறம் கொடுக்குற லோட்டஸ் வந்து பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பெட்டல்ஸ் போட வரலன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உள்ள 2 லைன் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பெட்டல்ஸ் வெளியே கொடுங்க. இந்த பக்கமும் அந்த பக்கம் பெட்டல்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதே தான் கண்டினியூவாக போட போகிறேன். மறுபடியும் லாஸ்ட்டில் முடிக்கிறப்போ ஸ்டார்டிங்கில் போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு ட்ராப் மட்டும் வச்சு அதே மாதிரி தான் போட போகிறோம். இப்போ பாருங்கள், நான் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த டிசைன் மேலே வந்து எல்லாத்துக்குள்ளே லீஃப் கொடுத்துக்க போகிறோம். கொடுத்துட்டு அந்த லோட்டஸோட சென்டரில் ஒரு டாட் வச்சுக்க போகிறோம். கொஞ்சம் பெரிய டாட்டாகவே வைங்க. சென்டரில் வந்து அந்த கேப்பில் வந்து கிரிட்ஸ் போட போகிறோம், ஜிக்ஸாக் லைன் போட போகிறோம். இது வந்து ஆல்ரெடி நம்ம கிரிட்ஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம், அதே தான் இங்கே வந்து போட போகிறோம். நெக்ஸ்ட் வந்து வெளியே இருக்கிற டிசைன்ஸ் அந்த லோட்டஸ்க்கெல்லாம் வந்து நான் அவுட் பிளேஸ் கட் ஒர்க் தான் மறுபடியும் பண்ண போகிறேன். அதுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிசைன்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வெளியே இருக்கிற லைனில் மட்டும் நம்ம அப்படியே அந்த லைனை மட்டும் டச் ஆகிற மாதிரி நம்ம அப்படியே டார்க் பண்ணிகிட்டே வரணும். நம்ம வந்து கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி பண்ணோன்னா டிசைன் ரொம்ப சின்னதாக போயிடும். என்னதான் வந்து பார்த்து பண்ணாலும் வந்து பேஸ்டெல்லாம் உள்ளே போயிடுது, ஃபில் பண்ணுறதுக்கு முடியல அப்படின்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, அதை அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் நீங்கள் அப்படியே அடுத்தடுத்த டிசைன்ஸ் போட்டுகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் மேலே அந்த போட்டிருக்கு இந்த லோட்டஸ் இதெல்லாம் வந்து எனி டிசைன் நீங்கள் எது வேணால் போட்டிருக்கலாம். அது வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி டார்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பேஸ்ட் வந்து உள்ளே போகாது. கரெக்டாக உங்களாலேயும் வந்து எங்கே பண்ணணுமோ பார்த்து பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கீழே ஒரு லைன் கொடுத்து தின் லைன் கொடுத்து அது கீழே ஒரு லைன் வந்து ஹம்ஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் 4th டிசைன் பார்க்கலாம். இதுலேயுமே சேம் அதே தான் 3rd டிசைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி போட்டுக்கோங்க. அது மேலே இன்னொரு லைனும் போட்டுக்க போகிறேன். போட்டு அது மேலே ஒரு லைன் வந்து ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். மேலே வந்து ஸ்பைரல் கொடுத்து அது மேலே ஹம்ஸ் கொடுக்க போகிறோம். இதுதான் வந்து ஃபுல்லாகவே போட போகிறோம். நம்ம மண்டலா டிசைனில் போட்டிருப்போம் இல்லையா, அந்த சர்க்கிள் சுற்றி அதே மாதிரி தான் இதை சுற்றி நம்ம இப்போ போட போகிறோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து நம்ம டியர் ட்ராப்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்பைரலுக்கும் சென்டர்லேயும் டியர் ட்ராப்ஸ் கொடுப்போம்.
டியர் ட்ராப்ஸ் கொடுக்குறப்ப ரொம்ப தின்னாக கொடுக்காதீங்க. மேலே இருக்கிறனால போல்டாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தின்னாக கொண்டு வாங்க. மேலே போகிறதுனால பெரிய டாட் மாதிரி வச்சு அதுக்கப்புறம் அப்படியே கொண்டு வரப்போ தின்னாக கொண்டு வாங்க. உங்களுக்கு வந்து டியர் ட்ராப்ஸ் போட வரலன்னா ஃபஸ்ட்டு வந்து லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எங்கே உங்களுக்கு டியர் ட்ராப்ஸ் வேணுமோ அந்த இடத்துல இப்படி லைன் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அதே இடத்துல டியர் ட்ராப்ஸ் அழகாக வந்துடும். நெக்ஸ்ட் இதுக்குள்ளேயும் வந்து கிரிட்ஸ் தான் கொடுக்க போகிறேன். எல்லா பாக்ஸும் வந்து ஒரே சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக அந்த மாதிரி போடாதீங்க. ஆப்போசிட் சைடில் போகிறதும் சேம் அதே மாதிரி தான். ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் முடிக்கிறப்போ வைங்க கோனை. மறுபடியும் அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டு முடிக்கிறப்போ வைங்க. இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் லைன்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வைன்ஸ் மாதிரி தான் கொடுக்க போகிறோம். சென்டரில் வந்து ஒரு டாட் மாதிரி வச்சு நீங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் இழுத்து விளாங்க. இது வந்து கிரிட்ஸ் கிளாஸில் வந்து நான் கிளியராக சொல்லியிருப்பேன் எப்படி போடணும்னு. இல்லை உங்களுக்கு வைன்ஸ் நல்லா வரும்னா அப்படியே தின்னாக கொண்டு வந்து சென்டரில் நல்லா பெரிய டாட் மாதிரி வச்சு மறுபடியும் தின்னாக கொண்டு வந்து சென்டரில் ஒரு பெரிய டாட் மாதிரி வச்சு மறுபடியும் இதே மாதிரி வந்து ஃபுல்லாக போட்டுக்க போகிறேன். குட்டி குட்டியாக போடுங்க, ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க. போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு திக் லைன் கொடுத்துக்கிறேன். அதுக்கு கீழே இன்னொரு தின் லைன் போட்டுக்க போகிறேன். தின் லைன் போட்டு அதில் ஒரு லைன் வந்து ஹம்ஸ் கொடுத்து இதை முடிச்சுக்கிறேன். ரெண்டு தின் லைன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். இது மேலே வந்து ரோஸ் தான் போட போகிறோம். முன்னாடி போட்டிருக்கோம் இல்லையா டிசைன், அதே ஷேப்பில் வந்து இந்த ரோஸ் அப்படியே கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறதுல ஆஃப் ரோஸ் இருக்க மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக போடுங்க. அதே மாதிரி மேலே போக போக ஃபுல்லாக போட்டுக்கிட்டே வந்து ஃபுல் ரோஸ் போடுங்க மேலே இருக்கிறதெல்லாம். மறுபடியும் லாஸ்ட்டில் முடிகிறப்ப பாதி இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. சென்டரில் எங்கேயுமே ஆஃப் ஃபுல்லாக முன்னாடி போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபுல்லாக அந்த மாதிரிலாம் போடாதீங்க. ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிறப்ப ஆஃப் போடுங்க, மறுபடியும் முடிக்கிறப்ப போடுங்க. இல்லை உங்களால் வந்து ஸ்டார்டிங்கும் முடிக்கிறப்ப ரெண்டு இடத்துலையுமே உங்களால் ஃபுல் ரோஸ் போட்டே ஸ்டார்ட் பண்ண முடியும்னா தாராளமாக பண்ணலாம். சென்டரில் வந்து நான் லீவ்ஸ் கொடுத்துக்க போகிறேன். இப்போ நான் ரோஸோட பெட்டல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேட் பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட்டாக பண்ணிக்கோங்க. இந்த ஷேட் பண்ணி முடிச்சுட்டு சென்டரில் வந்து இதுலேயும் வந்து கிரிட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். அது வந்து ரெண்டு லைன் போடுங்க. அந்த போடுற 2 லைனுமே ரொம்ப பக்கமாக இருக்கணும். பட் 2 லைனுமே ஒட்டக்கூடாது. தூரமாக போடாதீங்க. நல்லா பக்கமாக இருக்கணும் 2 லைனும். இதே மாதிரி இந்த பக்கம் பார்த்த மாதிரியும் போட்டுக்கலாம். இதுலேயுமே வந்து வெளியே நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம் ஃபுல்லாக. இப்போ வந்து ஸ்டார்ட் அப் டிசைன் தான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணும். அப்படியே ஒரு தின் லைன் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன் கொடுக்கணும். இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா, இது மட்டும்தான் ஸ்டார்ட் அப் டிசைன் கிடையாது. எலிஃபென்ட் கொடுத்து ஸ்டார்ட் அப் டிசைன் போடலாம், பீகாக் கொடுத்து பண்ணலாம். இந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்து ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன் கொடுத்து போடலாம். மெஹந்தியில் நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்டு ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அதை தான் வந்து ஸ்டார்ட் அப் டிசைன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிசைனில் சென்டரில் வந்து ஒரு டாட் வச்சுக்கோங்க. டாட் வந்து குட்டி குட்டியாக வச்சுக்கோங்க, ரொம்ப சின்னதாக வச்சுக்கோங்க டாட்ஸை. அதுக்கு கீழே ஒரு லைன் வந்து ஹம்ஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டும் ஒரு தின் லைன் கொடுத்து ஆல்ரெடி முன்னாடி போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் போட்டுக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு அது கரெக்டாக போட வரலன்னா அந்த லைனுக்கு சென்டரில் ஒரு லைன் போட்டு இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதின்னு சொல்லி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே வந்து நம்ம கட் ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஒரு பெரிய லோட்டஸ் போட்டுக்கிறேன்.
ஒர்க்கில் ஃபில்லிங்ஸை விட டிசைன்ஸ் தான் அதிகமாக இருக்கணும். ஸோ வந்து நான் அதை ஃபில் பண்ணுறதுக்காக அங்கங்கே லீவ்ஸு எல்லாமே போட்டு நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மேலே ஒரு லைன் வந்து ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். எதுக்கு நான் இப்போ சென்டரில் போடாமல் வெளியே போட்டுட்ருக்கேன்னா உள்ளே ட்ரை ஆகட்டும், அதனால் நான் விட்டுருக்கேன். அது வெளியே அப்படியே வைன்ஸ் போட்டுகிட்டே வரலாம். சென்டரில் இருக்கிறது மட்டும் நேராக போட்டுக்கோங்க. மற்ற பக்கம் மறுபடியும் இந்த பக்கத்துலேருந்து வரதும் மேலே பார்த்த மாதிரி போகணும், அந்த பக்கம் இருக்கிறதும் மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். ஒன்று மேலே பார்த்த மாதிரி ஒன்று கீழே பார்த்த மாதிரி போகக்கூடாது. எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் போகிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் சென்டரில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே ஒரு லைன் தின் லைன் கொடுத்து அதுக்கெல்லாம் ஹம்ஸ் கொடுத்து முடிச்சுக்கிறேன். சென்டரில் ஒரு டாட் வச்சுக்கிறேன். இந்த டிசைனை போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.